ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி ஒரு அருமையான பேச்சுலர் சாம்பார் கறி எப்படி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செய்யணும், அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி சேல் ஆகுது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பாத்திரத்தில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. கோவைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, முருங்கைக்காய், 5-6 பல் வெள்ளைப்பூண்டு, 2 கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 2-3 தண்ணி சேர்த்து கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா கொதித்து அந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன புளி அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்குங்க. அடுத்து 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2 வேக வச்சு குழச்சி நல்லா அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஒன்று நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். 10-15 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து ஒரு கட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை அரைச்சி நல்லா அரைச்சி அதை சேர்த்துக்குங்க. தேங்காய் அரைச்சி சேர்க்கும்போது நல்ல மணமும் ஒரு திக்னஸும் கிடைக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. இதையும் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வைப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. அடுத்து அந்த கடையில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு அதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. அடுத்து பெருங்காயத்தூள் இல்லாட்டி பெருங்காயம் கட்டி சேர்த்து ஜீரகம், பெருஞ்சீரகம்லாம் சேர்த்துக்குங்க. அடுத்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, நல்லா மணமாக இருக்கும். அது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சிருங்க. கருவேப்பிலை நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா தாளிச்சிட்டு அப்படியே எடுத்து நம்ம சாம்பாரில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. ஊற்றும் போது நல்ல கமகமான மனம் வருது. இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன்னா சூப்பரான அருமையான ஒரு பேச்சுலர் குயிக்காக ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுற மாதிரி ஒரு பேச்சுலர் சாம்பார் ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து சாதம், தோசை, சப்பாத்திக்கெலாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.